நான் வரும்போது ₹1 கூட இல்லாமல் கடன்பட்டு அங்கங்கேயும் வாங்கிட்டு வருவேன். எங்கள் ஊரில் வந்து என்னை ஒருத்தர் கூட என்னை மதிக்க மாட்டாங்க. இவன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சேக்கரில் கல்லெடுத்து போடுற மாதிரி என்னை தள்ளுவாங்க. நான் லவ் பண்ண இந்த பொண்ணு கூட என்னை விட்டு போகும்போது என்கிட்ட ₹1 கூட இல்லை, உங்கள்கிட்ட ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க எல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு ஊருக்கார் மொத்த பேரும் சேர்ந்துன்னு அந்த பையன் மானா அவன் இருந்தால் உனக்கு நல்லா இருக்காது லைஃபுக்கு, மானாமா நீ பொழைக்கிற வழியை தேடி போய் வேறு யாருனா போய் பாரு பையனை பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தடுத்தாங்க. எனக்கு வேறு வழி தெரியாமல் ஃபோனில் பார்த்து யூடியூப்பில் நான் அப்பா வாலியோட்டு மாளிகை கருப்பசாமி கோயிலுக்கு வந்தேன். நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிருந்தேன். இங்கே வந்தபோது அப்பா நீங்கள் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே, நீ என்னை காப்பாற்று சாமின்னு சொல்லிட்டு நான் காலில் விழுந்தேன். விழும்போது என்னடா வேணும்னு கேட்டேன். அப்பா என்னை வேலை வாங்கித்தா, எனக்கு அந்த பொண்ணே பேச வை சாமி, எனக்கு வரம் கூடப்பா பணம் கூடப்பான்னு கேட்டேன். இந்தாடான்னு சொல்லிட்டு கையில் பிடிக்க ₹5 ₹6 சில்லறை கொடுத்தாரு. அதை நான் மஞ்சள் துணியில் போட்டு கட்டி சாமி சொன்னார் 17 நாள் 13 நாள் நீ பூஜை பண்ணுறா, நீ நினச்சதை நிறைவேற்றணுனாரு. சாமி ₹1 கொடுத்தது அது 1 லட்சமாக மாறிச்சு சாமி. இது 100க்கு 100 உண்மை. என் தாய்மால் சத்தியமாக உண்மை, எங்கள் அப்பா அம்மாள் சத்தியமாக உண்மை சாமி. அதே மாதிரி இந்த அப்பா கோயிலுக்கு வந்தவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி வாக்கு வரலன்னு மட்டும் போயிடாதீங்க. அப்பாவை பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டீங்களா போதும், நீ நினச்சிட்டு அதே செகண்ட் அப்பயே நிறைவேறுது. இதோடைய நான் உண்மை இந்த வழியை நான் அனுபவிச்சிருக்கிறேன். என்னதான் தப்பு பண்ணாலும் அப்பா வந்து தப்பை மறைச்சி டேய் நீ பண்ணது தப்புடான்னு சொல்லிட்டு நல்ல வழியில் திருத்துறாரு. யாருன்னா அதை வாழ வைக்க வந்தது கருப்பசாமி ஐயா. அப்பா வழிகாட்டு மாளிகை பாரு கருப்பசாமி இந்த கோயிலில் மட்டும் தான் சாமி. இது உலக வரலாற்றில் உண்மை. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து 7 அதிசயங்களில் ஒன்று, 10வது இடத்துல 11வது அப்படியே ஒன்றுனே தான் இருக்குமே தவிர இது அதிசயமான உண்மை. இந்த கருப்பசாமி அப்பா இருக்கிற வரையும் நம்மளை காப்பாற்று, இல்லைன்னா நான் எங்கே போனேன்னு தெரியாது. எங்கள் அப்பா 100 வருஷம் இல்லை 200 வருஷம் என் புள்ளக்குட்டி பேர வரைக்கும் எங்கள் அப்பா என் கூடயே நான் கேட்டுக்கிற சாமி. நீங்கள் தான் சாமி என்னை காப்பாற்றுனீங்க. ஒரு பொண்டாட்டியும் கூப்பிட்டு வந்து மா உன் வீட்டில் இருக்கக்கூடிய நகையை நல்ல புளியில் நான் உருண்டை ஆக்கி ஓ வீட்டு பெட்டியில் ஓ முன்னாலேயே நான் வச்சிருந்தேன், நீ அதை திறந்தே பார்க்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? திறந்தே பார்க்கக்கூடாது. ஆனால் ஒரு 2 வருஷம் கழித்து நீ திறந்து பார்த்தன்னா 2 வருஷம் கழித்து திறந்து பார்த்தன்னா அந்த உருண்டையே தங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு நான் 2 பவுன் தங்கத்தை உள்ளே வச்சு இவ்வளோ தண்டி புளி உருண்டையை உருவாக்கி ஓன் வீட்டு பெட்டிக்கிலே வச்சிருந்தேன். 2 வருஷம் கழிச்சு நீ திறந்து பார்த்தனா இந்த புளி உருண்டையே தங்கமாக இருக்கும்னா, அடாடாடாடாடாடா இவ்வளோ பெரிய தங்கம் இந்த உலகத்தில் யாருக்குடா கிடைக்கும்னு சொல்லி அவனை வர வச்சு பூசையாக்கி அவன் காலில் கையில் விழுந்து ஐயா அப்படி தாலி கோடியிலேருந்து எல்லாத்தையும் கலத்தி 2 பவுன் நகையை கொடுத்து அவன் ஒரு புளியை கொண்டு வந்தான். சட்டா உள்ளே வச்சான், உருண்டையாச்சு. ஏய் வீட்டில் போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு நான் பொண்டாட்டிய யாரை தங்கம் கொடுத்தவனை அவள் தண்ணி கொலை போயிட்டான். இவன் கண்ணை முடி தியானம் பண்ணி இருப்பான்னா இந்த உருண்டையை இங்கே போட்டு ஏற்கனவே இருக்கிற உருண்டையை அவன் கையில் கொடுத்துட்டான். அவன் அந்த உருண்டையை 2 சேர்ந்து பெட்டிக்குள்ள வைங்க, தண்ணியை குடிங்க, மூடுங்க, பூஜையாக்க வச்சுக்காங்க. 2 வருஷம் கழிச்சு தான் பார்க்கணும். 2 வருஷத்துக்குள்ள இவன் தான் எஸ்கேப் ஆகிடுவானே. புரியுதா? 2 வருஷம் கழிச்சு ஐயா என் வீட்டு பெட்டிக்குள்ள தங்கம் இருக்குன்னு சொன்னாங்களே சாமி, அது தங்கமாக இருக்குமா இருக்காதா திறக்கக்கூடாது, சாபம் பிடிச்சிரும்னு சொன்னானே ஐயா, நீங்கள் அதை எப்படியாவது எடுத்து தருவீங்களான்னு கேட்டான். நான் போய் எடுத்து கொடுத்தேன். புளி தாண்டா இருக்கும், அதில் ஒன்றும் தங்கம் இருக்காதுன்னு. அது எப்படி எங்கள் கண்ணு முன்னாலெல்லாம் வச்சாம்னா அதை போய் திறந்து பார்த்தா இவ்வளோ தண்டி புளி இருந்துச்சு, தங்கம் இல்லை. கடைசியில் அங்கங்கே ஃபோன் பண்ணி பார்த்தான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்ட்டான் அவன். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை மாதிரி உனக்கு பிஸ்கட்டு மாதிரி தங்கத்தை செஞ்சு கொண்டு வந்து உன்னை ஏமாற்றி இருக்க போன ஏமாற்றி போயிட்டாங்க. பணமும் போச்சு, பவுனும் போச்சு, காலில் சொல்லலாம். அது வருமா? வருமா? எப்படி வரும்? யானை வாய் கரும்பு, யானை வாயில் கரும்பு போனால் எப்படி வரும்? சக்கை தான் வரும், வேறு வழியில் லத்தி தான் வரும், லத்தி. இப்போ உனக்கு என்னடா செய்யணும்? இப்போ உனக்கு வேறு என்னப்பா செய்யணும்? பக்கத்தில் வா, இந்தா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கா, போக வச்சு தரேன், அந்த நகையை நான் வாங்கி தரேன். வாங்கணுன்னு இங்கே கொண்டு வந்து என்னோட வாழ்த்தி வாங்கிட்டு போ. என்ன? ஆமாம் போய்ட்டு வாப்பா. அப்பா எப்பா முடியலப்பா, முடியலப்பா. டீ இப்போ வேண்டாம்.
கருமசாமிக்கு கருமசாமிக்கு. கணபதி விநாயகர் மூர்த்தி யார் வீட்டு பக்கம் இருக்கு? விநாயகர் விநாயகர் பிள்ளையார் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? முன்னாடி இருக்கு. உங்க வீட்டில்? உங்க வீட்டா? இன்னொருத்தர காலில் வந்து சொல்லலாம். என்னப்பா பிள்ளைகளை பற்றி என்னப்பா பிரச்சனை உனக்கு? என்னப்பா செய்யணும்? உன் தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தேன், எதுவும் அங்கே மண்ணுக்குள்ளே எதுவும் இருக்குன்னு யாரும் சொன்னாங்களா? சொல்லலையா? சொல்ல போகிறாங்க. ஏமாந்து போயிடாத ராசா, அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் தோட்டத்தில் வில்லங்கமும் பிரச்சனையும் இருக்குது. அவசியம் இல்லாமல் அது நீயா நானானு பார்த்துருவோங்கிற போட்டி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? அதே மாதிரி அந்த தோட்டத்தில் மகசூல் எடுக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு முறையும் சண்டை, ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும். ஆனால் அதில் வழக்கும் வரும், போலீஸ் விசாரணையும் வரும். ஆனால் காரியம் ஜெயிக்க முடியாது. இதுதான் நடப்பு. கால் வந்துட்டு வா. ஒரு குடிப்பு, ஒரு துடிப்பு. அப்படியா? இந்தாப்பா வெற்றி ஆக்கி தரேன். கேஸை அடிச்சுருவோம், ஜெயிச்சு தரேன். வார புதன்கிழமை என்னை வந்து பார்ப்பா, ஜெயிச்சுக்கலாம். விநாயகர் இது நவராத்திரி என்னைக்கு? ஆரம்பம். சரி வரலாம். புதன்கிழமை வந்துடணும். வரணுங்க. சரி கரெக்ட். தோட்டத்து மண் எடுத்து வரணும். வழக்கு எண் கொண்டு வரணும். எஸ். கருப்பசாமி, சேலம் எல்லையில் கடைகள் யாரும் கட்டி விட்டுருக்கீங்களா? கட்டிடங்கள் யாரும் கட்டி விட்டுருக்கீங்களா? சரி. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? வரலாம். ஏன்னா 4 கடைகள் கட்டியிருக்கு, அந்த கடைகள் திறக்காமல் இருக்குது. அது விஷயமா யார் வந்திருக்கான்னு கேட்டேன். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. சில இடங்களில் போய் நிறைய விவரங்களை கேட்டு எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு திருப்தியும் அடையாத மனநிலைகள் உனக்கு. உண்மையா? ஆனால் இங்கே இருக்கிற கருப்பசாமி தெளிவாக சொல்லுவார், நியாயமாக பேசுவார். நம்ம எது வேணாலும் 2 வார்த்தை சொன்னாலும் துல்லியமாக இருக்குது. நம்முடைய துயரத்துக்கு இங்கே வழி இருக்கான்னு பார்ப்போம். அதனால் நம்ம வந்துட்டோம், சரணாகதியாக கும்பிட்டுக்கிடுவோம். மற்ற இடங்களை பற்றி சிந்தனை இல்லை. அதுக்கு ஒரு வழி கிடைக்கணுங்கிற எண்ணத்தோடு நீ என் முன்னால் உட்காந்துருக்க. உண்மையா இல்லையா மகனே? கால் வந்துட்டு வாங்க. தங்க பிள்ளைகள் நல்லவங்கடா, நேர்மையாக சிந்திக்காமலா. உண்மையா இல்லையா? வாங்க, உங்களுக்கு என்னப்பா வேணும்? கொஞ்சம் கண்ணை மூடுங்க. ஊடால ஒரு ஆள் வராரு, யாருன்னு பார்க்குறேன். ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயமூர்த்தி எங்கப்பா இருக்காரு? இருக்காரு. ஆஞ்சநேயமூர்த்தி எல்லையை வச்சு உன்னை கொஞ்சம் பார்க்குறேன். நல்ல கண்ணை மூடி உட்காருங்க. சுவாமி, அவருடைய உண்மை தன்மைகள் என்ன? ஓஹோ, அப்படியா? அப்படியா? சரி, இருக்கா? கரெக்ட். கால் வந்துட்டு வாங்க. நல்லா வச்சுருக்காங்க. சரி, உங்களுடைய வீட்டில் சமையல் கட்டுக்கு பின்னால் உள்ள சுவர் அடுத்த இடத்த ஒட்டி வரும். அப்படி தானப்பா? அடுத்த இடத்த ஒட்டி வரும். அந்த ஒட்டி வரக்கூடிய இடத்துல உன் சுவர் பக்கத்தில் செய்வனை போன்ற தகடுகள் வைத்திருக்கு என்பது உண்மை. ஆனால் வைத்ததற்கும் அடுத்த இடத்துக்காரங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. 3.25 ஆண்டுகள் நீ பணத்தால் நஷ்டம், செய்த தொழிலால் மனவேதனை, இடமாற்றம், இவைகளெல்லாம் ஏற்பட்டு எதை எடுத்தாலும் நஷ்டமும் கண்ணீரும் விட்டு இருக்க. திருப்பதி வெங்கடாச்சலபதியை நோக்கி காணிக்கைகளெல்லாம் எடுத்து வைத்தும் கூட எனக்கு எதுவும் கை வந்து சேரலையேங்கிற வேதனையும் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா மகனே? பழனி மாமலை முருகனை போய் பார்த்து ஆண்டி தரிசனத்தை பார்த்தா நம்ம அரசனாகிடலாமே ஐயா அப்படின்னு சொல்லி பார்க்க போகணும்னு சொல்லி ஒரு எண்ணமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. வாடா, நல்ல நேரம் வந்தாச்சு.
கை கொடுப்பான் கருப்பசாமி. வாங்க மக்களே, உங்களை கடனில் இருந்து நான் நீக்கி தரேன். உங்கள் தொழிலில் அபிவிருத்தியாக்கி வருமானத்தை உருவாக்கி தரேன். யாரும் சொன்னாங்கன்னு யாருக்காகவும் பணம் வாங்கி கொடுக்குற புத்தியை மட்டும் கைவிட்டாச்சுன்னு சொன்னால் உங்களை நான் ஈஸியாக காப்பாற்றிடுவேன். சரானா, இந்தாடா கடன் நீங்கியாச்சு. இன்னையிலிருந்து மகாலட்சுமி கடாட்சம் தோன்றும், மனம் நிம்மதியும் பெருகும், ஆனந்தமாக என்னை காண வருவீர்கள். நிலைக்க வச்சு தரேன், ஏன் கவலைப்படுற? புண்ணியமாக இரு, சந்தோஷமாக இரு மகளே. கருப்பசாமிக்கு திருவிருவேன். ஊட்டி ஊட்டிய ஊட்டிய குளிரடிக்குதே. கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. அக்கா ஊட்டியா உங்களுக்கு? நெட்டியூரா? சரிக்கா, தெரியல. டக்ளூர் அப்படி ஒரு ஊர் இருக்குது, நம்ம என்ன செய்ய முடியும்? அது அந்த அக்காவுடைய குறை இல்லை, அவள் ஊருடைய குறை. இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, சாற்றிய மொழிதனிலே கிருஷ்ணா கிருஷ்ணா. என்னடே 2 பாஸ்போர்ட் வச்சுருக்க? இது புதுசா? கால வந்துட்டு வா. சாற்றிய மொழிதனிலே கிருஷ்ணா கிருஷ்ணா. இப்போ ஒரு இடத்துல இருந்து உன்னை ஒரு கம்பெனிக்கு கூப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அது உண்மையாக நடந்துருச்சுன்னா இதுவரை பார்த்த வேலையிலேருந்து கொஞ்சம் உயர்ந்த சம்பளம் அதில் இருக்குது. அதனால் கருப்பசாமி எப்படியாவது என்னை அங்கே கொண்டு போய் சேர்த்து என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வழிவகுத்து தந்துரு அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ளே. இதற்கிடையில் உன்னை போக விடக்கூடாதுன்னு உன் கூட பழகின ஒரு நபர் உன்னை தட்டி வச்சிருக்கு. புரியுதா உனக்கு? ஆள் யாருன்னு உனக்கும் தெரியும். ஆனால் இதை செஞ்சுருப்பாங்களாங்கிற நம்பிக்கை மட்டும் உனக்கு இருக்காது. கால் வந்துட்டு வா. அதனால் எல்லா தடைகளையும் நீக்கி மெடிக்கல் ஃபிட்டில் எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாங்கிற ஒரு உள்பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. எல்லாம் ஜெயிச்சிட்டேன். போ, சந்தோஷமாக போ, லட்சங்களை திரட்டி வா, ஆனந்தமாக வா, காப்பாற்றித்தாரேன். வந்தாச்சு, இப்போ வந்துடும். தைரியமாக வந்த உடனே அந்த பாரத்தையும் இங்கே கொண்டு வா. இந்தா பணமும் தந்தாச்சு, ஆனந்தமாக இரு. திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி. எத்தனை பிள்ளைகளே? என்ன செய்யணும் அவளுக்கு? கொஞ்சம் கண்ண மூடு, அவளை பார்க்கட்டும். அவளை பட்டதாரி ஆக்கி தந்தா போதுமா? காலில் வந்துட்டு வா, சொல்லிடுவோம். அவள் படிப்பை நல்லா ஆக்கித்தாரேன், எதிர்கால வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாமல் ஆக்கித்தாரேன். நட்பால் கெட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு சில மனப்பயம் தோன்றுது, அதை நீக்கி தெளிவு பண்ணித்தாரேன். புரியுதா? குடும்பத்துக்கு ஒரு உதவியாக ஒரு நட்பு வரும், அதில் எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கித்தாரேன். இப்போதைக்கு கடன்பட்டு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ளே இருக்குது, அதை தீர்த்து தெளிவாக்கி தாரேன். உன் வீட்டை தாண்டி போனால் ஐயனார் வாராரு, அந்த எல்லையில் போய் நான் பார்த்து உன்னை வெற்றியாக்கி ஜெயிச்சு தரேன். இன்னொரு கேள்வி கேட்டுக்கா. எங்கே வேலை பார்த்தீங்க? காப்பாற்றி தரேன், அந்த பணத்தை வாங்கி தரேன். கொஞ்சம் கண்ண மூடு, கிடைக்கும். இந்தா மகிழ்ச்சி பெற்று. அதே கோவில்பட்டி எல்லை அரசன் மகன் ஒரு ஆம்பளை வந்திருக்கான். யாருப்பா அது? வா வா வா, என்ன பேச, வா, கால் வந்துட்டு வரலாம்.
நாராயணா என்னும் பாராயணம். தம்பி வா, நல்லா இருக்கியா? தொழிலை பற்றி என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? சரி, கரெக்டு தான். தெற்க கன்னியாகுமரி பக்கம் யார் இருக்கா? அப்படியா? அதான பார்த்தேன். கால் விட்டுவான். இந்தா உன் தொழிலை வளமாக்கி தரேன், கடன்லேருந்து நீக்கி தரேன். வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார்ப்பா. அந்த போராட்டத்துக்கு முடிவு கொடுப்போம். திரும்புமா திரும்பாதாங்கிறதுக்கு முடிவு கொடுப்போம். ஒரு வாரம் பொறுத்துக்கா. புதன்கிழமை வா. அதே கோவில்பட்டி எல்லை கடன் சம்பந்தமாக மன உபாதை அடைந்த மகன். கடன்கள் பட்டு மன உபாதை அடைந்தவன் யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். முன்னால் வந்து நின்னுங்கப்பா. எல்லாரும் முன்னால் வா. இங்கே தள்ளி வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும், தான் பெற்ற பிள்ளைகளுடைய மனதால் நிம்மதி அடைய முடியாத துயர அலைகளும், மனைவியினுடைய ஆரோக்கியத்தால் பாதிப்பும் இப்பொழுது வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? ஆனால் இந்த கடன்களை மீட்டுவதற்கு போதுமான வருமானங்களில் தடை விழுந்து இப்பொழுது மீள முடியாத துயரமும், ஒரு பத்திரம் சம்பந்தமான மனக்குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வரலாம். இவைகளை ஜெயிச்சு உன் கடனை தீர்த்துந்தா போதும்ல. யாருக்கு? குணமாக்கி தரேன், காப்பாற்றி தரேன். பவர் வேணைக்கு கூட்டு வாப்பா, ஜெயிக்கிறேன். அதே கோவில்பட்டி எல்லை ஐயா, அப்படியா? என்னப்பா வேணும் உனக்கு? அப்பாவுக்கு கால் வந்துட்டு வா. அவனை எந்திக்க வைக்க முடியுமான்னு முதல்ல பார்க்குறேன், அடுத்து பேசுவோம் அதை பற்றி. என்னையா கொஞ்சம் கண்ண மூடு, உங்கள் அப்பனை நினச்சிக்கோ. இந்தா அவனை நோயிலிருந்து எந்திக்க வச்சு தாரேன். 6 மாதத்தில் உனக்கு கல்யாணத்தை நிர்ணயிச்சு தாரேன். கவலை இல்லாமல் இருப்பாங்கனே, வெற்றி ஆவாய். கர்மசாமி கோயில்பட்டி எல்லை தாயும் குழந்தையும். பே 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 உட்கார். என்ன வேணும்? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வாழ்க்கை இனிக்கலை. நித்தம் சண்டை, பூரண ஆயுசு. ஒவ்வொரு நாளும் பிரச்சனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அவன் மனத்தை அடக்கவா? இது யாரு? அவன் மனத்தை அடக்கவா, புருஷ மனத்தை மாற்றவா? புருஷ மனத்தை மாற்றி தரேன். கால் வந்துட்டுவான். இந்தா மாறிடுவான். வெற்றி உண்டு. அறிவை பயன்படுத்து. வா பக்கத்தில். ஓடியா குழந்தை, பக்கத்தில் வா. வந்து ஏறிக்காப்பா. வந்திக்கா, வா வந்திக்கா. பக்கத்தில் வந்தால் தான் கிடைக்கும். வா அப்படி. இந்தா வெற்றி உண்டு. ஓடு. கர்மசாமிக்கு வாமாங்க. ராஜபாளையம் எல்லை ராஜபாளையம். ராஜபாளையம் எல்லை ராஜபாளையம். கால் வந்துட்டு வரலாம். கண்ணீரும் கவலையும்
வரலாம்ப்பா. என்னப்பா செய்யணும்? அந்த கேஸை அடிக்குமான்னு கேட்டேன். யார் போட்டாங்களோ அவங்க வீட்டில் மரணம் சம்பவிக்கக்கூடிய விதி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கேஸில் நீ குற்றவாளி இல்லை என்பது உண்மை. ஆனால் உன் பக்கம் திருப்பக்கூடிய நிலையை நான் உருவாக்கி தரேன். நிரபராதி என்பதை நிரூபித்து தரேன். வெற்றியாகும். போ, அடுத்து பேசுவோம். இந்தா அதே ராஜபாளையத்து எல்லை. கண் கவரும் கலையே காஞ்சி தரும் நிலையே. கால் ஒன்று வரலாம். சிற்ப சிலையாக நிற்பலனே. உட்காரலாம். ஜெகதீசனே. ஜெகதீசனே என்ற ஒரு தெய்வ நாமத்தை சொன்ன ஒரு துறவியின் பெயர் என்ன? பட்டினத்தார். ஆமாம். ஏம்னா அவர் தான் சொல்லுவார், தயா பரா மகேஸ்வரா அப்படின்னு ஒரு பாடலில் ஜெகதீசனே அப்படின்னு பாடுவார். புரியுதா? அப்போ ஜெகதீஸ்வரனா, ஜெகம் என்றால் உலகம், உலகத்தையே ஆளும் பரம்பொருள் என்பது பொருளாகும். என்ன செய்யணுப்போ? உங்களுக்கு வேலைகளை நடத்தி தாரேன். சொத்து விஷயம் இப்போ முடியாது. ஏம்னா அதை தாங்கி நிற்கக்கூடிய பிளம்பும் நம்மகிட்ட இல்லை, பொருளாதாரமும் நம்மகிட்ட இல்லை. ஆனால் அதுக்கு நீதி நம்ம பக்கத்தில் கிடைக்குமான்னு கேட்டால் அது கடலை நீச்சடித்து கரை சேர்வதற்கு சமமாகும். ஆகையினால் அந்த விஷயத்தை கைவிடலாம். தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கத்தை தீர்த்து தாரேன். புகழோடு வாழ வைக்கிறேன். கால் ஒன்று வரலாம். கருப்பசாமிக்கு வரலாம்ப்பா. வெற்றியாக்கி தரேன். கூட வரேன். தேனி எல்லை. தேனி வடலூரின் தைப்பூசன் ஜோதி கண்டேன். அங்கே வள்ளலாரேற்றி வைத்த தீபம் கண்டேன். வரலாம். யாரெல்லாம் வந்திருக்கிய? வரலாம் வரலாம். நடக்க இயலாத பெண்மணி எங்கு? கடல் போல அடியார்கள் பெருங்கூட்டம், அந்த காட்சியில் தோன்றுவதோ பசி ஓட்டம். வாமா. இந்த பிறவியில் உனக்கு இந்த உடல்நிலை மாறுமா அப்படிங்கிறத பற்றிய ஒரு கற்பனை உற்றார் உறவினர்களுக்கு இருந்தாலும் உன் மனதில் இந்த பிறவியில் நமக்கு இதுதான்னு ஒரு முடிவு ஆகிடுது. ஆனால் இந்த இருக்கிற நிலைகளில் ஏகப்பட்ட பணங்களை போய் விளையாடி தேவையில்லாமல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு அவப்பேர் வாங்கிக்கிட்டு இருக்கே. உன் மண்டையில் அறிவு இருக்கா? இல்லைல்ல. இப்போ இந்த கடனை தீர்க்கிறது எப்படி? அதுக்கு தான் வந்திருக்கேன். அப்போ நீ வாங்கணும், நான் அடைக்கணும். அப்போ நான் மடப்பேன். பே உள்ள பிள்ளை சொல்லுதீங்களே. காலில் விட்டுவாங்க. எல்லாருக்கும் கருப்பசாமி தானே காப்பாற்றணும். தோட்டத்தில் இருக்கிறத தோண்டி எடுக்க முடியாதம்மா. அதுக்கு அடுத்து அதை பற்றி பார்ப்போம். உடன் பிறந்தவர்களில் இருக்கிறது குழப்பம். அந்த குழப்பத்தை மனசை திருப்பி தெளிவு பண்ணி தாரேன். இந்தா ஜெயிக்கிறேன். நல்லாரு. பக்கத்தில் வா. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாமா. இந்தா கனி தாரேன். கொண்டு போய் வச்சுக்கா. மகசூலை எடுத்துக்கா.
இந்தாப்பா புண்ணியம் பெற்றுக்கா, ஆனந்தமாக்குக்கா. உன்னை ஒருத்தன் கையெழுத்து போட சொல்லுவான், போட்டா ஏமாந்து போயிருவேன். கருப்பசாமி இருக்கும் வரை நீ சிக்க மாட்ட. ஓ இந்தாப்பா என்ன வேணும் உனக்கு? அடுத்து வந்து பேசுவா. ஆம்பளை அறிவை பாரு என் பிள்ளைக்கு. கைதட்டுறாளா ஆம்பளை? கருப்பசாமிக்கு அதே தேனி எல்லை கால் வந்துட்டு வரலாம். எவ்வளோ நுண்ணறிவாக பேசுதா பார்த்தியா தங்க பிள்ளை. உனக்கு ஒரு லாட்டரி சீட்டு அடிக்கும் மகளே, புண்ணியம் கிடைக்கும் உனக்கு. என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு உட்கார முடியாதா? முடியாது. குடும்பத்தினோடலாம் உன்னை உதறி தள்ளக்கூடிய நேரம் வந்துக்கிட்டு இருக்கு. பொறுமையாக இருக்கணும். தை மாதம் வரை கால அவகாசம் இருக்குது. சற்று பொறுமையாக இருந்தால் எல்லாம் ஒற்றுமையாக ஆக்கிடலாம். வேறு என்ன வேணும்? அவன் மனத்தை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன், ஒற்றுமையாக இருக்க வைக்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ஆந்திரா எல்லை ஆந்திரா. யார் வந்திருக்காப்பா? ஆந்திரா எல்லை ஆந்திரா. காலில் வந்துட்டு வரலாம். உட்கார். உன்னுடைய பிள்ளையை பற்றி உன்னுடைய மனம் உள்ள புலம்பிக்கிட்டு இருக்கு. அவளுடைய உள்மனத்தை பார்த்தேன். அவள் திரும்பக்கூடிய ஒரு மன சலனத்தில் உட்கார்ந்துருக்கா. ஆனால் யார் அவளை அடிட் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அவங்கள கட் பண்ணக்கூடிய நேரம் இப்போ வந்தாச்சு. பங்குனி மாதம் 22ஆம் தேதி வரை பொறுமை இருந்தால் ஜெயிச்சு தாரேன், வெற்றி உண்டு, மாற்றிடுறேன். கருப்பசாமி பெங்களூர் பெங்களூர். தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து வெற்றியடைய முடியலன்னு வேதனைப்பட்டது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்குமிங்கும் பார்க்காமல் அலைப்பாஞ்சு போனாலும் இடப்புறத்தில் இருப்பா மாரியம்மை. ரோட்டெல்லாம் தாண்டி போனால் இருப்பான் சடைவீரிய முனீஸ்வரன். உண்மையா இல்லையாடா? ஆனால் இப்போ 3 ஆண்டு காலங்களாக நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் வருமான வேட்கை தாளாத துன்பமும் வீட்டுக்குள்ளே அமைதி குறைவும் நடக்கும். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி கடனை தீர்த்து வெற்றியாகி தந்தால் போதுங்களா? 7 வருஷம் கால் வந்துட்டு வரலாம். இந்த கனியை கொண்டு அதை வீட்டில் வை, வெற்றியாக்கி தரேன், வளர்த்து தரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருப்பா, காப்பாற்றி தரேன். அதே பெங்களூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஆத்தா? கால் வந்துட்டு வாங்க. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதியில் வாழ்வில் இனி ஏது. பையன் எங்க இருக்கான்? அவனுடைய மனதை கொஞ்சம் பார்க்குறேன். நீ கொஞ்சம் கண்ண மூடி உட்காருக்கா. சரி. அவன் தானா சாமி கும்பிடுவானே தவிர இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரமாட்டான். உன்னையவே நீ போய் நம்பு, நான் வரல, போய்க்கா நீ. சாமி யார்கிட்ட பேசுத எனக்கு தெரியாதே அப்படி சொல்லி உன்னை விரட்டிட்டான். கால் வந்துட்டான். அமைதி வேண்டும், அமைதி வேண்டும். உலகத்திலே கிடைக்காதது அமைதி. இப்போ அவனுடைய வாழ்க்கையை பற்றியும் அவனுடைய மனதை பற்றியும் நீ வார்த்தைப்படுத. ஆனால் அவ்வளோ நேர்மையானவன் அவனுடைய நட்பும் அவனுடைய பிடிவாதமும் தப்பான வழியில் போய்கிட்டு இருக்கு. அதை திருத்தி தெளிவு பண்ணி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுங்களா?
போதும். ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அவன் மேலே, அது உனக்கு தெரியுமா? அந்த கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்து வெளிவகுத்து தாரேன், வெற்றியாக்கி தாரேன். இப்படி போய்ட்டு வா. இந்த விபூதியை கொண்டு கூடு, அடுத்து வரும்போது அது பிள்ளையை பற்றி பேசுவோம். அதே பெங்களூர் எல்லை தான் அடைந்த சொத்துக்கள், தொழில்கள், வேதமடைந்து வேதனை அடைந்த மக்கள். கால் ஒன்று வரலாம். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு. உட்காருமா. என்னம்மா வேணும்? என்ன செய்யணும்? கண்ணை முடிக்காமா பார்க்கட்டும். இம்மா அந்த மருமக கண்டிப்பாக வேணுமா உனக்கு? கல்யாண பொண்ணு வேணுமா வேண்டாமா? திருந்தலைன்னா கால் வந்துட்டு வா. கொண்டாடி ஒரு அழையல் ஓடு வருவேன். கொஞ்சம் கண்ண முடி உட்காரு, அந்த பொண்ணை நான் கொஞ்சம் பார்க்கட்டும். அந்த பொண்ணு உள்ளத்தில் 2 பேரும் குற்றவாளியாக தெரியுதாங்க. அது யாரெல்லாம்னு கேட்டால் உன் மகனும் தான், நீயும் தான். ஆனால் அவள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தான்னா சரியாக நடக்கும். அவளை முடிய கெட்ட நேரம் நீங்கள் இதுக்கு 40 நாட்கள் அவகாசம் இருக்குது. மாற்றி தெளிவு பண்ணி அவளை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் மகனும் ஏற்றுக்கிறதுக்குரிய முழு மனசு அவன்கிட்ட இல்லை. அவன் மனசையும் நான் பக்குவப்படுத்தி தாரேன். கால் வந்துட்டு வா. பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தா 3ஆக செய்யும் வளையல். ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா 3 பேர் ஆயிடுவாங்கல்ல. கொஞ்சம் கண்ண முடு. அப்பா இந்தா வந்து சேருவா. மகிழ்ச்சியோடு வாழ்வாய். வாழ்க. கர்மசாமி. ஆமாம். ஒரு பாட்டு வருது பாரு. என் சோக கதையை கேடு தாய்க்குலமே. ஆமாம் தாய்க்குலமே. அதை கேட்டா தான் தாங்காதம்மா உங்கள் மனமே. ஆமாம் உங்கள் மனமே. கல்யாணத்தை பற்றியும் காதலை பற்றியும் கேட்டு வந்தது யாருப்பா? நம்பி காலன்றா காலன்றா. ஆத்தகர ஓரத்தீரே ஓடி விளையாண்டதும் யாரும் இல்லா நேரத்தீரே இருந்ததும். சரி வா வா. சரி வா. சரி சரி. இன்னொரு தடவை காலன்ட்டு வா. ஆனால் பாட்டு நல்ல பாட்டுடா. என்ன வா, சம்பந்தம் வரும், ஏன் வராது? இப்போ உனக்கு கல்யாணத்தை கொண்டு வரலாமா, இல்லாட்டா உன் கண்ணில் காதலை கொண்டு வரலாமா? வேலை வேணும். கண்ணை மூடு, கொஞ்ச நேரம் என்னையவே நினச்சிக்கா. கடையை வச்சுக்காடா என் பேரை சொல்லி. அதில் உனக்கு தொழில் ஓடும். உன் வீட்டுக்காரங்க உன் கல்யாணத்தை பற்றி தான் ரொம்ப சிந்திக்கிறாங்கடா. அதனால் அவங்களுக்கு முன்னால் வேலையை உருவாக்கி உனக்கு கல்யாணத்தை நினைத்தாரேன். ஊடால ஒரு பொம்பளை வந்து உங்ககிட்ட பேசி பழகுவா. மாட்டிக்கிடாத. சந்தோஷமாக ஓடு. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. பாண்டிச்சேரி எல்லை யாருப்பா இருக்கா? பாண்டிச்சேரி எல்லை. பாண்டிச்சேரி. பெங்களூர். பெங்களூர் பிறகு பேசுவோம். பெங்களூரை பற்றி பிறகு பேசுவோம். பாண்டிச்சேரி எந்த ஊருண்ணே உங்களுக்கு? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி பக்கத்துலையா? காரைக்காலா? திருவாண்டார் கோயில். காலில் வந்துட்டு வரலாம். அதான் பாண்டிச்சேரி எல்லைன்னு சொன்னேன், பாண்டிச்சேரின்னு சொல்ல முடியாது. யாருக்கு கால் வலி, கால் குழப்பம் யாருக்கு? இருக்கு.
கொஞ்சம் நடக்கிறதே கொஞ்சம் லாந்தி நடக்கிறாங்களே, பண்ணியாச்சு. அவங்களுடைய ஆயுளுக்கு கண்டமில்லை, ஆனால் நரம்பிலே பங்கம் இருக்கு என்பது உண்மை. புரியுதா? ஆயுளுக்கு கண்டமில்லை, நரம்பில் பங்கம் இருக்கிறது. இந்த காரணத்தினால் எழுந்து சரியாக பூரணமாக நடக்க முடியாத குறை இருக்குது. அதனால தான் காலில் என்ன நடக்க முடியலைன்னு நான் கேட்டேன். காலில் வந்துட்டு வரலாம். ஒரு கண்ணாடி எதுக்கு போடுங்க. அதனால் நிறைய பணங்களும் நஷ்டமாகி உயிர்கண்டம் நடக்குமோ என்ற ஒரு பயமும் உள்ளத்தில் இருக்குது. இதனால் ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றிய தொழில் சம்பந்தமான மனக்குழப்பமும் உள்ளத்தில் இருக்குது. இவைகளை நீக்கணும், தெளிவாக ஆக்கணும். வேறு என்ன வேணும்? நான் பணத்தை எடுத்துட்டேன், அட்வான்ஸை வாங்கிட்டு என்னை உடனே பார்க்கவா, காப்பாற்றி தரேன். அதே பாண்டிச்சேரி எல்லை காலில் விட்டு வர்றான். அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே நிறுத்தி வருது. உன்னுடைய வீட்டினுடைய முன்பகுதியோ பின்பகுதியோ அன்னை பராசக்தியினுடைய அவதாரத்தில் ஒரு அம்மனுடைய ஆலயம் இருக்கும். இருக்கா? அதான் அவ வாசலில் நீ இருக்கன்னு ஒரு உத்தரவு வந்துச்சு. அதனால தான் நான் கேட்டேன். கால் வந்துட்டு வரலாம். ஒருத்தருக்கு மட்டும்தான் உத்தரவு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தாப்பா, டிசம்பரில் வேலை நிர்ணயமாகுது. ஆனந்தமாக ஏற்றுக்கொள், புண்ணியமடைவாய். இந்தா கர்மசாமி. ஆமாம், சிங்கப்பூர், ஜாய்புல் சிங்கப்பூர். யார் யாது? கலர்புல் மலேசியா. தம்பி சிங்கப்பூரா உனக்கு? கால் வந்துட்டு வா. வரலாம். நீ கேட்கும் வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுது. என்னப்பா வேணும் உனக்கு? கண்ண முடிக்காடா, நான் பார்க்குறேன். மனைவி எங்கப்பா இருக்கா? கொஞ்சம் கண்ண முடிக்கானல்ல, என்னையை மட்டும் நினச்சிக்கா. இறந்து போகிற ஒரு பெண்ணினுடைய ஆத்மா உன் மனைக்குள்ளே நடமாடுகிறது. சில வேளைகளில் நிழல் போல் காட்சியும் தன்னை தொடர்ந்து வருவதாக ஏதோ ஒரு உணர்வும் தோன்றிக்கிட்டு இருக்கும். இரவில் படுத்திருக்கும் பொழுது உன் துணைவியாரை தட்டி எழுப்புவது போல் ஒரு உணர்ச்சி அங்கே தடுமாறும். இப்படிப்பட்ட ஒரு சக்தி அங்கே இருக்குது. அதை மாற்றி தெளிவுபடுத்தாரேன். உன் தொழிலை வளப்படுத்தி குடும்பத்தை செம்மையாக்குதேன். கால் வந்துட்டு வரலாம். உன் பிள்ளைய என்னடா படிக்க வைக்க போகிற? அந்த பிள்ளைய டாக்டராக படிக்க வைக்கக்கூடிய காலம் வருது. வெற்றி ஆயிரும். நேச்சர் ஆஃப் டாக்டர். இந்த மலரை அவ தலையில் கொண்டு வை. பூப்பெய்வாள், புண்ணியமடைவாய். நாளை காலை என்னை கொண்டு வந்து பார். சந்தோஷமடைவாயப்பா. வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. சரி சரி. திருநெல்வேலி சீமை, திருநெல்வேலி சீமையில எந்த ஊருடா? திருநெல் எந்த இடம்? மேலே திருநெல் எந்த இடம்? இதெல்லாம் திருநெல்வேலியே கிடையாது. சேரன் மகாதேவி எல்லை யாரப்பா? கால் வந்துட்டு வா. சேரன் மகாதேவி எல்லை இதெல்லாம் அம்பை பகுதியில் தென் பகுதியில் உள்ளது. அச்சா பிச்சா கிச்சாவா.
சிவானந்த ஹாஸ்பிட்டலை தாண்டி 2.25 கிலோமீட்டரில் உன் ஊர் இருக்கும். சரானா கால் வந்துட்டு வா. டாக்டர் சிவானந்தா அருமையான மருத்துவம். என்னடா வேணும் தம்பி உனக்கு? புரியல. மணி அங்கே தள்ளிடு, நீ உட்காரு. தள்ளி இருக்கா? கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கா? எரிச்சப்படுறது நினைக்காதக்கா, சும்மா தான் சொல்லுதக்கா. கிளம்புடுறா. கால் வந்துட்டு வா. வேண்டாதெல்லாம் சிந்திச்சு மனதை குழப்பிக்கிட்டு இருக்கான். சரியான தூக்கம் இருக்காது, தேவையில்லாத குழப்ப நிலைகள் இருக்குது. இவனுக்கு மனதில் ஒரு அதிர்ச்சி, பயம் தோன்றியிருக்கு. அதை மாற்றி தரேன். இன்னும் 3 முறை என்னை நீங்கள் பார்க்க வரணும் தொடர்ந்து. வார வெள்ளிக்கிழமை வரும்பொழுது மாற்றிடுறேன். தைரியமாக வெற்றி ஆகிட்டேன். பார்ப்போம். பக்கத்தில் வா, வாயை குறை, அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அதே சேரன் மகாதேவி எல்லை. வாடா, எனக்கு எந்த ஊருடா? அக்காவா, பக்காவா வா. காலில் குறிய முடியாதா? ஓம் நமச்சிவாயம் வாழ்க. என்ன உன் வீட்டுக்குள்ள சிவலிங்கம் வருது, சிவபெருமானை கும்பிடுவியா? அப்படியா? சரி. என்ன பிள்ளை எங்கே இருக்கா? சின்ன பையனை பற்றி நினச்சி பார்த்தேன். அவன் வந்து அவசியப்படாமல் சும்மா டீ குடிக்கிறதும் ஊரை சுற்றுறதும் இந்த மாதிரி சிந்தனைகளை வச்சுக்கிட்டு ஒழுங்கான உழைப்புக்கு போகாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நேரம் வந்தாச்சு. சிறப்பாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. பேச்சில் சமர்த்தேன், காரியத்தில் ஒன்றும் இல்லை. உண்மையா இல்லையா? ஆமாம். நிறைய பேச தெரிஞ்சாலே கடன் வந்துடும். ஏன்னா சாமர்த்தியமாக பேசி வாங்கிடுவாங்கல்ல. கர்மசாமி பக்கத்தில் வா. உழைச்சவனுக்கு தான் சொத்து சேரும், உழையாதவனுக்கு சேருமா? நாளைக்கு அந்த வில்லங்க வரும். வர விடாமல் காப்பாற்றுறேன். இவனை வேலைக்கு போக வைக்கேன். போகும். கர்மசாமிக்கு நேரி 4 நேரிப்பா. நேரி 4 கலக்காடா விளக்காடா. கால் வந்துட்டு வா. என்னடா வேலைகளை பற்றி என்னடா பிரச்சனை உனக்கு? இந்த 2 கையும் பிடுறா. இந்த மாதிரி பிடி, நல்ல பிடி, சிக்கன்னு பிடுறா. இந்த தை மாதத்துலேருந்து உனக்கு நிரந்தரமான வேலை அமைஞ்சாச்சு. நிலையாக இருக்கும். இனி வேலையை பற்றிய கவலை இருக்காது. கல்யாணம் மாசி சிவராத்திரிக்கு அடுத்து நடக்கும். போ. கர்மசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். யார் இருக்கா? திருநெல்வேலி பக்கம் சுடமாடு சாமியை கும்பிட்றது யார்? நீங்கள் கும்பிட குலதெய்வமா உங்களுக்கு கால் வந்துட்டு வரலாம். சிங்கள தீவினுக்கோர் அப்பா சரி பகவானே, நீ தான் சொல்லணும். என்னம்மா வேணும்? யாருக்கு? கொஞ்சம் தள்ளிடுங்க ஐயா. நல்ல கண்ணை முடிக்கா. டாட்டான். ஓய் கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டு வா. ஸ்கேன் பார்த்தாச்சு, ஆஞ்சியோ பார்த்தாச்சு. என்ன 3.25 ஆண்டுகளாக உச்சியில் ஒன்று அழுத்துறது மாதிரி ஒரு உணர்ச்சி. அப்படி கழுத்து உளைச்சல், தொண்டை அடைப்பு, மூச்செடுக்க முடியாத பிணி, உடம்பெல்லாம் உருக்கிக்கிட்டே போகிறது மாதிரி உள்ள ஒரு குழப்பம். ஏதோ ஒரு சக்தி உன்னை அடக்குவது போலும் தொடுவது போலும் உள்ள பிரச்சனை. இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. இல்லை இப்போ உடம்புல கொஞ்சம் இரத்த குறைவான பிரச்சனையும் இருக்குது. புரியுதா?
உயிருக்கு எதுவும் கண்டம் வந்துருமோங்கிற ஒரு பயமும் வேதனையும் உன் உடம்புல இருக்குது. இவைகள்லேருந்து நீக்கி தெளிவாக்கி தந்தா போதுங்களா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. இருக்கா கேட்டு பார்த்துருவோம். அப்படி இல்லைன்னு சொல்லு, அது உண்மையை சொல்லிடுவோம். செய்வன வைவன கோளாறு இல்லைன்னு சொல்லியாச்சு. சனி பகவான் என்னும் கிரகத்தின் சாரத்தால் வந்த வினை மாற்றி தாரேன். கொஞ்சம் கும்பிடு, நான் சனி பகவான்கிட்ட வர வாங்கி தாரேன். அப்பா இந்தா 3 மாதத்துக்குள் முழு முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும். தைரியமாயிரு, எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன், காப்பாற்றுறேன். வாப்பா, செம்மையாக்கி தரேன், சந்தோஷமாக இருக்கணும். கர்மசாமிக்கு வேலூர் ஆட்ராச்சக்கா செய்யவே அத்துருவான். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. ஒரு நேரத்தில் சாமியை நான் பார்த்துக்கிடுறேன், அவர் கிழிச்சார், எல்லாரும் எனக்கு தெரியும் அப்படின்னு கோபத்தில் என்னை நீ ஏற்றுனது உண்டு. ஏற்றுனியா? நீ காதலிச்ச ஒருத்தியை நீ கைவிட வேண்டிய நிலைமை வரும், இல்லைன்னா ஆபத்து வரும்னு சொன்னேன். இப்போ என்னாச்சு? பேச இப்போ எங்கே இருக்கா? நிறுத்திட்டாங்க. நீ மீண்டும் அவளை தொடரலாம்னு நினைக்கியா? அப்படியா? முதலையும் குரங்கும் கொண்டது விடாதெல்லாம் கால் வந்துட்டு வா. இதற்கிடையில் என் பேரை சொல்லி கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணியே, அதெல்லாம் என்னாச்சுடா? என் பேரை சொல்லி கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணியே, அது என்னாச்சு? ஒரு வைத்தியத்தில் மருந்து தாரம்னு சொல்லி கொடுத்துட்டியா? அப்படி நீ செஞ்சது தப்பா ரைட்டாடா? தப்பு தானே. அதனால தான் உன்னை இவ்வளோ நாள் போட்டோ எடுத்தேன். கால் வந்துட்டு வா. இப்போ வாழ வைத்த தெய்வம்னு சொல்லுதியே, நான் உன்னை என்னடா வாழ வச்சுட்டேன்? சாமி, இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு ரூபா கூட கஷ்டம் இல்லாமல் கடன் வாங்கின்னு கோயிலுக்கு வருவேன் சாமி. அப்பா நீங்கள் தான்ப்பா காப்பாற்றணும், உங்களை விட்டு எனக்கு எந்த தெய்வம் இல்லை சாமின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா எல்லாமே நீங்கள் தான் சாமி, உங்கள் கால் வந்தோம் சாமி, நான் இருக்கிறேன்னா நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டு காசு பிடிக்காசு எடுத்து கையில் கொடுத்தீங்க சாமி. ஒரு ரூபா கொடுத்து லட்சமாக மாறுது சாமி. நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் சாமி. ஆனால் எனக்கு எந்த கெட்ட நேரம் என்னன்னு தெரியல சாமி. எப்படியோ போய் 10 மாதம் இந்த கோயிலுக்கு வந்து அப்பா உங்கள் ஃபோட்டோ ஒரு நாள் கூட இல்லாமல் இருந்தது சாமி. இந்த தொட்டு கும்பிட்டா போகிற வேலை அப்படியே நடக்குது சாமி. அது நீங்கள் சொன்ன வாக்கு உண்மையான வாக்கு சாமி. நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்குது சாமி. நான் என்னோட பாண்டியப்பா கோயில் போயிருந்தேன் சாமி. தேனிக்கு பாண்டியப்பா கோயிலுக்கு போய் அப்பா போன வாரம் போயிருந்தேன் சாமி. அப்பா என்னை காப்பாற்றினாரு. புளியாரில் வாழை வைக்க வேண்டியது கருப்பு சாமி மாதிரி இருக்கிறாரு. அவர் நல்லா இருக்கும் சாமி. நான் வாழை வச்சு தெய்வம் தான் சாமி. அவர் சொல்ல வாக்கு அப்போ உடனே படிக்கணும் சாமி. எல்லா பக்தருக்கும் சொல்லிட்டு நல்லா வேணும் வந்துக்குது சாமி. நீங்கள் காப்பாற்றுங்க சாமி. புண்ணியமடைவாய். ஆனால் நான் சொன்னால் நீ தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல. அப்பானா அப்பா சொல்ல பிள்ளை கேட்கணுமா வேண்டாமா? நீ லவ் பண்ணுற பொண்ணால் உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது. நான் உண்மையை தானடா சொல்லணும். நீ அவளை கைவிட்டுட்டனா பல லட்சங்களுக்கு அதிபதியாக ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் தரதுக்கு தயாராக இருக்கேன். நீ ஏன்டா அந்த பிடிவாதத்திலேருந்து விடுதலை ஆக மாட்டேக்க? பாத்தியா உள்ள பிடிவாதம் பிடிக்கு பாத்தியா? எப்படியாவது பிடிவாதம் பிடிச்சி பெற்றவங்கள்ட்ட வண்டி வாங்கிடுவான், வாழ்க்கையை வாங்கிடுவான், பொண்டாட்டியை வாங்கிடுவான், எல்லாம் செய்வான். இவன் விட மாட்டேக்கான். கால் வந்துட்டுவான். நம்ம என்னத்தடா சொல்ல சுற்றமா அடிப்போம். கர்மசாமிக்கு என்னைய மட்டும் நினச்சிக்காடா. இந்தா உன் உள்ளத்துக்கு ஒரு தெளிவை கொடுத்து புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தரேன். தைரியமாக இருக்கும். வளம் பெருகி கொண்டே இருக்கும், வண்ணமும் கூடும். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு நல்ல வாக்கு. இன்னைக்கு வேலைக்கிழமை 6 மணிக்கு நல்ல வாக்கு நம்ம கொடுத்துட்டோம். என்னப்பா அப்பா பார்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டீங்களா போதும். நீ நினச்சிட்டு அந்த சக்கியம் அப்பயே நிறைவேறுது. இதோடைய நான் உண்மை இந்த வழியை நான் அனுபவிச்சிருக்கிறேன். என்னதான் தப்பு பண்ணாலும் அப்பா வந்து தப்பை மறைச்சி நீ பண்ணது தப்புடான்னு சொல்லிட்டு நல்ல வழியில் திருத்துறாரு. யாருன்னா அதை வாழ வைக்க வந்தது கருப்பசாமி ஐயா. அப்பா வழிகாட்டு மாளிகை பாரு கருப்பசாமி. இந்த கோயிலில் மட்டும் தான் சாமி. இது உலக வரலாற்றில் உண்மை. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து 7 அதிசயங்களில் 1, 10வது இடத்துல 11வது அப்படியே வந்துனே தான் இருக்குமே தவிர இது அதிசயமான உண்மை. இந்த கருப்பசாமி அப்பா இருக்கிற வரையும் நம்மளை காப்பாற்று. இல்லைன்னா நான் எங்கே போகணுன்னு தெரியாது. எங்கள் அப்பா 100 வருஷம் இல்லை 200 வருஷம் என் புள்ளக்குட்டி பேர வரைக்கும் எங்கள் அப்பா என் கூடயே நான் கேட்டுக்கிற சாமி. நீங்கள் தான் சாமி காப்பாற்றுனீங்க.